இது ஃபர்ஸ்ட் மலேசியாவின் செய்திகள் உங்களுக்காக. பணி நீக்கம் செய்யப்படவுள்ள பெட்ரோனஸ் ஊழியர்களில் பெரும்பாலோர் ஒப்பந்த தொழிலாளர்கள். பிரதமர் தகவல். பெட்ரோனஸ் ஆள்பலத்தில் 10 விழுக்காட்டை குறைக்கும் திட்டத்தின் கீழ் பணி நீக்கம் செய்யப்படுவோரில் பெரும்பாலோர் ஒப்பந்த தொழிலாளர்களே. பிரதமர் ஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் அதனை உறுதிப்படுத்தியுள்ளார். இன்று ஸ்லாங்கூர் டெங்கியில் செய்தியாளர்களிடம் கேட்ட கேள்விக்கு மேற்கண்டவாறு அவர் சுருக்கமாறு பதில் கூறினார். அந்த தேசிய எண்ணெய் மற்றும் எரிவாயு நிறுவனம் தனது பணியாளர்களின் எண்ணிக்கையில் 5000க்கும் மேற்பட்டவர்களை குறைக்கவும் 2026 டிசம்பர் வரை புதிதாக ஆட்கள் வேலைக்கு எடுப்பதை நிறுத்தி வைக்கவும் திட்டமிட்டுள்ளதாக அறிவித்தது குறித்து கருத்துரைக்குமாறு பிரதமரிடம் கேட்கப்பட்டது. கச்சா எண்ணெய் விலை வீழ்ச்சியால் செலவுகளை குறைக்கும் முயற்சியின் ஒரு பகுதியாக பெட்ரோனஸ் மேற்கொள்ளும் மறுசீரமைப்பே இந்த ஆட்குறைப்புக்கு திட்டமாகும். பிரெண்ட் கச்சா எண்ணெயின் விலை பீப்பாய்க்கு 75 முதல் 80 அமெரிக்க டாலர்கள் வரை இருக்கும் என்பதை அடிப்படையாக கொண்டு தங்களது பட்ஜெட்டை நிர்ணயிப்பதாக பெட்ரோனஸ் தலைவரும் குழும தலைமை நிர்வாக அதிகாரியுமான தெங்கு முகமது தௌஃபிக் அசீஸ் நேற்று கூறியிருந்தது குறிப்பிடத்தக்கது. ஸ்போர்ட்ஸ் டோட்டோ தான் பெர்லிஸான் சட்டவிரோத லாட்டரி என்பதை நிரூபிக்க தவறிவிட்டது. பெர்லிஸ் மாநிலத்தில் தங்கள் சூதாட்ட வணிகத்தை மீண்டும் தொடங்குவதற்கு மலேசிய ஸ்போர்ட்ஸ் டோட்டோ மற்றும் 4 நபர்கள் கோரிய விண்ணப்பத்தை கங்கார் உயர்நீதிமன்றம் தள்ளுபடி செய்துள்ளது. பெரிக்கத்தான் நேஷனல் தலைமையிலான மாநில அரசு எடுத்த இம்முடிவை விண்ணப்பதாரர்களின் வாழ்வாதாரத்தை பாதித்துள்ளது என்பதற்கு எவ்வித ஆதாரங்களும் நிரூபிக்கப்படவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. தங்கள் வணிக வளாக உரிமத்தை புதுப்பிக்க மறுத்த கங்கார் ஊராட்சி மன்றத்தின் முடிவு ஊராட்சி சட்டத்தின் அதிகார வரம்பிற்கு உட்பட்டவை என்பதனால் நீதிமன்றம் அவர்களின் தாக்கல் மனுவை நிராகரித்துள்ளது. இந்நிலையில் விண்ணப்பதாரரின் மேல்முறையீடு ஜூன் 16ஆம் தேதி அன்று மேல்முறையீட்டு நீதிமன்றத்தில் வழக்கு தொடர திட்டமிடப்பட்டுள்ளது. ஓப் லான்சர் ஹாட்ஸ்பாட் இடங்களில் இன்று தொடங்கும் போக்குவரத்து கட்டுப்பாடு. ஹஜ் பெருநாள் விடுமுறையின் போது போக்குவரத்து சுமூகமாக இருப்பதை உறுதி செய்யும் பொருட்டு இன்று தொடங்கி ஜூன் 9 வரை ஓப் லான்சர் சோதனை நடவடிக்கை மேற்கொள்ளப்படுகிறது. அவ்வகை நாடு முழுவதும் ஹாட்ஸ்பாட் எனப்படும் நெரிசல் மிகுந்த இடங்களில் 1858 அதிகாரிகளும் வீரர்களும் பணியில் அமர்த்தப்பட்டுள்ளனர். நெடுஞ்சாலைகள் மட்டுமின்றி கூட்டரசு சாலைகள், மாநில சாலைகள், நகர சாலைகளும் அவற்றில் அடங்கும். புக்கித் அமான் போக்குவரத்து புலனாய்வு மற்றும் அமலாக்கத்துறையான JSPTயின் இயக்குநர் டாக்டர் ஸ்ரீ முகமது யோஸ்ரி ஹசான் பஸ்ரி அதனை தெரிவித்தார். ஹஜ் பெருநாளுக்காக ஊர் திரும்பும் போதும் பெருநாள் முடிந்து வரும்போதும் மக்கள் சுமூகமான போக்குவரத்தை அனுபவிக்க இந்த ஓப் லான்சர் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. எனவே பொதுமக்கள், குறிப்பாக சொந்த ஊருக்கு திரும்புவோர் சாலை போக்குவரத்து குறித்த ஆகக்கடைசி நிலவரங்களை JSPT அல்லது நெடுஞ்சாலை பராமரிப்பு நிறுவனங்களின் சமூக ஊடக பக்கங்களிலோ தெரிந்து கொள்ளலாம். வெறும் $1 மில்லியன் மகளின் 11வது பிறந்த நாளை கொண்டாடியதில் வருத்தம். மன்னிப்பு கேட்ட மலேசிய தொழிலதிபர். அண்மையில் தனது 11 வயது மகளுக்கு $1 மில்லியன் செலவில் ஆடம்பர பிறந்தநாள் விழாவை கொண்டாடிவிட்டு வெறும் $1 மில்லியன் செலவில் மட்டுமே தன் மகளுக்கு செலவு செய்ய முடிந்தது என்ற வருத்தத்துடன் பிறந்தநாள் காணொலியை சமூக ஊடகத்தில் பதிவேற்றிய மலேசிய தொழிலதிபர் ஃபர்ஹானா சஹாராவை வலைதளவாசிகள் வசைபாடி வருகின்றனர். அச்சிறுமிக்கு ஆப்பிள் கணினி ஒன்று, ஒரு ரோலக்ஸ் கடிகாரம் மற்றும் டொயோட்டா வெல்ஃபேர் பல்நோக்கு வாகனம் ஆகியவைகள் பிறந்தநாள் பரிசுகளாக வழங்கப்பட்டது. வலைதளவாசிகளை வாய்ப்பழக்க செய்துள்ளது. அதீத ஆடம்பரமாக பிறந்த நாளை கொண்டாடிவிட்டு இவ்வளவு குறைவாக செலவு செய்ததற்காக மக்களிடம் மன்னிப்பு கேட்கும் தோரணை ஃபர்ஹானாவின் பணத்திமிரை காட்டுகின்றது என்று மக்கள் கருத்துக்களை பதிவிட்டு வருகின்றனர். யாசி விருது 2025 முன்னாள் செய்தி வாசிப்பாளர் ஹசான் கானிக்கு வாழ்நாள் சாதனையாளர் விருது. மூத்த கலைஞர்களுக்கு கலைச்செம்மல் விருது. செந்தூர் HEH கன்வென்ஷன் சென்டரில் யாசி மலேசிய இந்திய கலைஞர்கள் அறவாரிய விருது விழா 2025 மிக சிறப்பாக நடந்தேறியது. மண்ணின் மைந்தர்களை ஊக்குவிக்கும் இவ்விழாவில் மாய்கா தேசிய துணைத் தலைவரும் தாபா நாடாளுமன்ற உறுப்பினர் டாக்டர் ஸ்ரீ M சரவணன் தலைமையில் மொத்தம் 48 கலைஞர்கள் விருது வழங்கி சிறப்பு செய்யப்பட்டனர். இதில் முன்னாள் RTM செய்தி வாசிப்பாளர் ஹசான் கானி அவர்களுக்கு உயரிய விருதான வாழ்நாள் சாதனையாளர் விருது வழங்கப்பட்டது. அதே நிலையில் MGR விஜயசேகர், இயக்குனர் ஆலபஸ் கரீம்,
சத்யா, மாஸ்டர் அப்பு, ஓவிய டாக்டர் சந்திரன், TMS சிவகாந்தன், இயக்குனர் தேவராணி, நட்டுவ திலகம் டாக்டர் இந்திராணி மற்றும் டத்தோ சுசீலா மேனன் ஆகியவர்களுக்கும் துன் சாமிவேலுவின் கலைச்செம்மல் விருது அளிக்கப்பட்டது. சிறந்த நகைச்சுவை நடிகர் விருது SPM செல்வரத்னம் அவர்களுக்கும், சிறந்த இசையமைப்பாளர் விருது திரு நல்லதம்பி அவருக்கும், சிறந்த திரை மற்றும் மேடை நடிகர் விருது KS மணியம் அவருக்கும், சிறந்த சாக்சபோன் கலைஞர் விருது பினாங்கு ஜெயராமன் ராஜு அவருக்கும் மற்றும் சிறந்த விசைப்பலகை கலைஞர் விருது திரு ரத்னகுமார் அவருக்கும் வழங்கப்பட்டிருந்தது. நாளுக்கு நாள் கலையுலகம் வளர்ந்து கொண்டே இருக்கும் நிலையில் நம் நாட்டு கலைஞர்களும் உலக அளவில் தங்களை முன்னிலைப்படுத்திக் கொள்வதற்கு ஊக்குவிப்பும் ஆதரவும் முக்கியம். சிறப்பு தள்ளுபடி கொடுத்தும் 20 விழுக்காட்டினர் மட்டுமே சம்மன்களை செலுத்தியுள்ளனர். கடந்த ஜனவரி தொடங்கி நேற்று வரை வழங்கப்பட்ட சிறப்பு தள்ளுபடி விலையில் மொத்தம் 3,74,024 சம்மன்கள் செலுத்தப்பட்டு 56 மில்லியன் ரிங்கிட் வசூலை பதிவு செய்துள்ளன. இது மொத்த சம்மன்களின் எண்ணிக்கையுடன் ஒப்பிடும்போது 20% சம்மன்கள் மட்டுமே செலுத்தப்பட்டுள்ளதாகவும் வசூல் குறைவாக இருப்பதாகவும் சாலை போக்குவரத்து துறையின் மூத்த இயக்குநர் முகமது கில்ஃபி மஹசான் தெரிவித்துள்ளார். பொதுமக்கள் இத்தகைய வாய்ப்புகளை பயன்படுத்தி சலுகை காலம் முடிவதற்குள் தங்கள் சம்மன்களை செலுத்த வேண்டும் என்று அறிவுறுத்தப்படுகிறார்கள் என்று அவர் மேலும் கூறியுள்ளார். சலுகை காலம் முடிந்ததும் சம்மன் விகிதம் அசல் நிலைக்கு திரும்பும் என்பதையும் பொதுமக்கள் கருத்தில் கொள்ள வேண்டும் எனவும் கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள். பத்துகாவானில் புதிதாக கட்டிய சாலையில் சரிவு, முழு செலவையும் ஏற்கும் ஒப்பந்தக்காரர்கள். நேற்று ஜாலான் பத்துகாவான் P149 சாலைக்கும் பாலத்திற்கும் இடையில் புதிதாக கட்டப்பட்ட இணைப்பு பகுதியில் நிலம் சரிந்த சம்பவம் தொடர்பில் புகார்கள் வந்துள்ளதாக மாநில உள்கட்டமைப்பு, போக்குவரத்து மற்றும் டிஜிட்டல் தலைவர் கைரில் கீர் ஜஹாரி தெரிவித்துள்ளார். இச்சம்பவத்திற்கான காரணத்தை கண்டறிய பினாங்கு மேம்பாட்டு கழகம் மற்றும் ஒப்பந்ததாரர்களுக்கான விசாரணை நடந்து வருவது குறிப்பிடத்தக்கது. மேலும் விபத்துகளை தடுக்க சீரற்ற சாலை எச்சரிக்கை பலகைகளை நிறுவுவதன் மூலம் PDC உடனடி நடவடிக்கையை எடுத்துள்ளது என்று அவர் மேலும் கூறியுள்ளார். எதிர்காலத்தில் சரிவு ஏற்படாதவாறு வலுவான சாலை நிலைத்தன்மையை உறுதி செய்யவும் பழுது பார்க்கும் செலவுகள் முழுவதையும் ஒப்பந்தக்காரர்கள் ஏற்பார்கள் என்பதை ஜஹாரி அறிவித்துள்ளார். பல்கலைக்கழகத்திலிருந்து மகனுடன் திரும்பிய தந்தை விபத்தில் பலி. நேற்றிரவு லிபேஸ் ஜாலான் லிங்கரான் தெங்கா உத்தமாவில் 30வது கிலோமீட்டரில் மலேசிய ஜியோமதிகா பல்கலைக்கழகத்தில் பயின்று வரும் தனது மகனை அழைத்துக் கொண்டு வீடு திரும்பும் போது கட்டுப்பாட்டை இழந்து சாலை தடுப்புகளில் மோதி விபத்துக்குள்ளாகி 56 வயதான முகமது ருசி மொஹோம் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்துள்ளார். அவருடன் பயணித்த அவருடைய மகன் சொற்ப காயங்களுடன் உயிர் தப்பியுள்ளதாகவும் தற்போது லிபிஸ் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருவதாகவும் லிபிஸ் மாவட்ட காவல்துறை தலைவர் இஸ்மாயில் மான் கூறியுள்ளார். இவ்வழக்கு சாலை போக்குவரத்து சட்டத்தின் கீழ் விசாரிக்கப்பட்டு வரும் நிலையில் சம்பவத்தை நேரில் பார்த்த பொதுமக்கள் விசாரணைக்கு உதவ முன்வருமாறு காவல்துறை வேண்டுகோள் விடுத்துள்ளது.